ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் வந்து சயின்ஸில் வந்து இந்த அமிலங்கள் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி இந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் வந்து இல்லாமல் இருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசியில் இந்த அமிலங்கள் டாப்பிக்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த டாப்பிக்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று டாலன்ஸ் வினை காரணியை ஒடுக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பார்மிக் அமிலம். டாலன்ஸ் வினை காரணியை ஒடுக்குவது வந்து பார்மிக் அமிலம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த அமிலத்தை கண்ணாடி குடுவையில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ HF. ஸோ அடுத்து பாருங்கள். கீழ்காணும் அமிலங்களில் அதிக பிரிகை மாறிலி கொண்ட அமிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி HClO3 அதிக பிரிகை மாறிலி கொண்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. CO2 வந்து புவி வெப்பமயமாதல், NOx பார்த்தீங்கன்னா அமிலமலை, கேரியம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகளோறு மாசு, ஹைட்ரோ கார்பன் பார்த்தீங்கன்னா ஒளி வேதியியல் புகைப்பனி உருவாகுவதற்கு ஒரு மூலப்பொருள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2314. ஸோ அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியான ஒப்புதலை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சரியாக மேட்சாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏவும் சி தான் வந்து சரியாக மேட்சாக இருக்குது. அமில ஊடகத்தில் பினாப்தலின் பார்த்தீங்கன்னா நிறமற்றதாக இருக்கும். ஸோ அது வந்து சரிதான். ஸோ அமில ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும், அது வந்து சரி. ஸோ கார ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா பினாப்தலின் வந்து மஞ்சள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. கார ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆரஞ்சு வந்து நிறமற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து தப்பு. ஏவும் சியும் வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள். 2,4,5-T என்ற கலைக்கொல்லியின் ரசாயன பெயர் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2,4,5 ட்ரைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் அமிலம். அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றில் எது லூயிஸ் அமிலம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லூயிஸ் அமிலம் இல்லாதது இதில் பார்த்தீங்கன்னா NH3 மட்டும் இருக்காது, மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. FeF3, AlCl3, BH3. அடுத்து பாருங்கள். ஹைட்ரோக்ளோரிக் மற்றும் அசிட்டிக் அமிலங்களின் இணைக்காரங்களானது டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி Cl மற்றும் CH3COO. ஸோ அடுத்து பாருங்கள். புரோமதைமால் நீலம் என்பது அமிலக்கார நிலைக்காட்டியாக பயன்படுகிறது. அமில ஊடகத்தில் புரோமதைமால் நீலம் நிலைக்காட்டியின் நிறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மஞ்சள். ஸோ அடுத்து பாருங்கள். குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆக்சாலிக் அமிலம். அடுத்து பாருங்கள். ஆஸ்பிரின் மருந்தின் வேதிப்பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். ஸோ அடுத்து பாருங்கள். 3:1 என்ற விகிதாச்சாரத்தில் உள்ள அடர் அமிலங்கள் டேஷ் தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ HL மற்றும் HNO3. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ராஜ திரவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது வீரியம் குறைந்த அமிலம் மற்றும் வீரியம் குறைந்த கார உப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அம்மோனியம் அசிட்டேட். அடுத்து பாருங்கள். வயிற்றில் உண்டாகும் அமிலத்தன்மையை அதிகரிக்கும் உபாதையை நீக்க பயன்படும் அமில முறிவு பொருளின் முக்கிய மூலப்பொருள் டேஷ் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காரம். ஸோ அடுத்து பாருங்கள். SiO2 என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒரு அமில ஆக்சைடு. அடுத்து பாருங்கள்.
பௌர்ணமி நிலவின் சுற்றுவட்ட பாதை பூமிக்கு மிக அருகில் இருக்கும் பொழுது மிகவும் பெரியதாகவும் அதிக ஒளி உடையதாகவும் பூமியின் மிக தொலைவில் உள்ள ஒரு இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது தெரிவது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சூப்பர் நிலா, சூப்பர் மூன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இது சரியாக மேட்சாக இருக்குது அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸோ 1, 3 மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. பினாப்தலின் பார்த்தீங்கன்னா அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும், அது வந்து சரி. ஸோ மெத்தில் ஆரஞ்சு பற்றி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8th 9th புக்கில் அமிலங்கள் காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதிலே வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அமிலம் காரங்கள் டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் படிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், சிவப்பு லிட்மஸ் தாள் பார்த்தீங்கன்னா கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும், அது வந்து சரி. நீல லிட்மஸ் தாள் பார்த்தீங்கன்னா கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும், அது வந்து தப்பு. ஸோ 1, 3 அது மட்டும் சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பின்வரும் உணவற்றில் அமிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, SiO2. அடுத்து பாருங்கள், ஸோ அமிலமலை எதனால் உருவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, படிம எரிபொருளை எரிப்பதால் வெளிவரும் அதிகப்படியான NO2 மற்றும் SO2 மூலம். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு வலுவற்ற காரம் டேஷ் இணை அமிலத்தையும் ஒரு வலுவற்ற அமிலம் டேஷ் இணை காரத்தையும் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வலுவான. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ 298 கெல்வின் வெப்பநிலையில் 0.08 m CH3 COOH மற்றும் 0.06 m CH3 CONA கொண்ட கலவையில் உள்ள H3O+ அயனியின் செறிவினை கணக்கிடுக, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஃபார்ம்லாம், ஸோ அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணால் தான் வந்து நம்மளால் ஆன்சர் போட முடியும். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ கூட்டு காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் பார்த்திங்கன்னா அசிட்டிக் அமிலத்தில் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டுமே இடப்பெயர்ச்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூட்டு காரணம் ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் இல்லை. ஸோ அடுத்து பாருங்கள், திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஷ் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டார்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், கை சுத்தகரிப்பான் தொடர்பான உண்மைகளை தேர்வு செய்யவும். ஹேண்ட் சானிடைசர் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நன்றாக எரியக்கூடவை, ஆப்ஷன் பி மட்டும் தான் சரியாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் வந்து தப்பு. அது ஒன்ஸ் நீங்கள் அப்படியே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பீனாலை விட வலிமை மிகு மற்றும் 3 அதே எலக்ட்ரான் கவர் திறன் கொண்ட தொகுதிகள் பெற்றுள்ள அமிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிக்ரிக் அமிலம், ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் அமிலத்தை குறித்த சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அமிலங்கள் H+ அயனிகளை தருகின்றன, அது வந்து தவறு. அமிலங்கள் நீர்க்கரைசலில் H+ அயனிகளை தருகின்றன, அது வந்து சரி. அடுத்து பாருங்கள், அனைத்து அமிலங்களும் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பதிலீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை, அது வந்து சரி. ஸோ 2, 3 வந்து சரியாக இருக்குது, ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலாவாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கொஷின் ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸோ அமில ஊடகத்தில் பினாப்தலின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நிறமற்றது. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த அமிலங்கள் டாப்பிக்கில் இருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.